இலான் மஸ்க் வந்து சொன்னாரு டோஜ் காயினை டெஸ்லாக்கு பேமெண்ட் மெத்தடா மாத்த போறேன். டெஸ்லா காரை வாங்குறாங்க அப்படின்னா டோஜ் காயின் மூலியமா பேமெண்டா வந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு எல்லாம் பண்ணாங்க. அப்போ ஒரு பீக்ல அந்த டோஜ் காயின் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பூம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இப்போ ரீசெண்டா அணி அப்படிங்கிற ஒரு டோக்கனை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. ஸோ என்ன ஆகுதுன்னு தெரியல ஃபியூச்சர்ல. இப்போ நிறைய பேர் இன்டர்நெட்ல டோஜ் காயின் ஃபியூச்சர்ல $3 வரைக்கும் போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே நம்ம பேசிக்கா பார்க்க போறது ஒரு டோக்கனுடைய மேக்சிமம் சப்ளை. அது ஏன் அப்படின்னா அதை அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபியூச்சர்ல எவ்வளவு ரேட் போகும் அப்படிங்கறத ஒரு சில அடிப்படையான விஷயங்களை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணலாம். அது வந்து ஸ்டாட்டிக் கிடையாது, ஜஸ்ட் ப்ரிடிக்ஷன் வந்து பண்ணலாம். ஆனா இந்த டோஜ் காயின்ல இயருக்கு 5 பில்லியன் டோஜ் காயினை ஆட் பண்ணிட்டே வராங்க. இதுதான் எங்களுடைய டோட்டல் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணதே கிடையாது. இருந்தாலும் எல்லாரும் சொல்ற மாதிரி ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி பிளஸ் திடீர்னு இந்த டோஜ் காயினை மறுபடியும் நான் வந்து டெஸ்லாக்கும் அதுக்கப்புறமா ஸ்டார் லிங்க்குக்கும் பேமெண்ட் மெத்தடா மாத்த போறேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு வாயிலிருந்து வார்த்தை வந்தது அப்படின்னா கண்டிப்பா பூமாகறதுக்கான சான்சஸ் இருக்குமே தவிர $3க்கு சீக்கிரம் வாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்